ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகரோட பார்த்தீங்கன்னா சஷ்டி. இன்றைக்கி பார்த்தா முதல்ல புது மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி முருகருடைய ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், புதுசாக மொபைல் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50-100 வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து ஃபோட்டோ எடுத்ததுனால எல்லாமே ரீயூஸ்ன்னு ஆயிடுச்சு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000 பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். அதனால் இன்னிலேருந்து அந்த ஸ்லோகங்கள்லாம் மறுபடியும் நான் பேசி போடலாம்னு நினைக்கிறேன். அதனால் இன்னிலேருந்து பேசி போடுறேன். தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சஷ்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போடுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகர் ஸ்லோகங்களில் கந்தபுராணம் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி முருகனே செந்தில் முதல்வனே மாயூர் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். மயூரா திருடம் மகா வாக்கிய கூடம் மனோகதி தேகம் மகசித்த கேகம் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோக பாலம் ஆடும் பரிவேல் அணிசேல் என பாடும் பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியாய் சகோதரனே. அடுத்து பார்த்தா கந்தர் அனுபூதி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது கந்த புராணம். ஆறிரு திறந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமெழில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு கால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அடுத்து பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரம். நாளன் செய்யும் வினை தானன் செய்யும் வினை நாடி வந்த கோளேன் செய்யும் கோடும் கூற்றே செய்யும் ரேசர் இரு தாளும் சிலமும் சதுகையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினே. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்றே கூறுமிடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே குண்டுருவை வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபாடு சூரரை வதித்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புலர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல் மாறல். வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பருத்த முளை சிறுத்த எடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரசிறுமி விழிக்குணர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தமையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை திருத்தன் எனது உளத்த கருத்தமையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மேலே விருதே உளத்தல் உரை கருத்தமையில் நடத்துவன் வேலே. சொலல்குரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எறிய உருக்கி எழும் அரத்த நிலை காணும்.
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தமையில் நடத்துகன் வேலே தரைக்கினனும் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலே பனைக்கு முகை படக்கரட மதத்தவள் கஜகடவள் பதத்தை இடும் நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தம் எனது ஒருத்தல் உரை வருத்தமையில் நடத்துகுவன் வேலை செலுத்த அவுடன் எதிர்த்த வரம் களத்தில் வெகு குறை தலைகள் சிறுத்து ஏறி கடித்து விளை விழிவிழித்து அலற மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் என குலத்தில் வரை கருத்த மேல் நடத்துவன் வேலே துதிக்கும்படி இவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களை எனக்கு ஓர் துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்த என குலத்தில் வரை கருத்தமையில் நடத்து குகன் வேலே தள்ளத்தில் உள்ள கனத்தொகுதி களைப்பின் உண வளைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்கவலை வளைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தமையில் நடத்துவதன் வேலை பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறி உருகி வரைக்குகை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தமையில் நடத்துகுவன் வேலை திசைக்கிரியை முதற்குளிசும் அறுத்த சிறை முளைத்த என முகட்டினடை பறக்கார விசைத்து அதிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தமையில் நடத்துவகன் வேலை சுடப்பருதி ஒளிப்ப ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தமையில் நடத்துவகன் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணைது ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்த எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவன் வேலை பசித்த அழகை முசித்த அழகு ஒளிப்படுத்தல் ஒளித்த உணர் உரத்து உதற நினைத்திசைகள் புசிக்க அருள் நேரும். திருத்தணியில் உயிர்த்தருளும் ஒருத்தமலை விருத்தம் என உலத்தில் உரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலை திரைக்கடலை உடைத்து நின்ற பொன்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்த உதரும் நிறுத்தி விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் எனது உலத்தன் உரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலை சூரர்க்கு முனிவர்க்கும் பதிக்கும் விதி தனக்கும் வரை தனக்கும் நரம் நமக்கும் வரை இடுக்கன் வரை சாடும். திருத்தணியில் உயிர்த்தரும் ஒருத்தமலை விருத்த எனது உரை ஒருத்ததே கருத்தமையில் நடத்துகுகன் வேலை செலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமூடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தமலை விருத்தன் எனது உலத்தில் வரை கருத்தமையில் நடத்துகுகன் வேலை சண்முக காயத்ரி ஓம் தத்புஷாய வித்மகே மகாசய சேமிகி தந்த சண்முகா பிரசோதயா. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகருடைய சஷ்டி. இந்த தினத்தில் முருகருடைய சோம்பல் சொல்றதுனால நமக்கு நல்லது வீட்டில் எந்த கெட்டதும் நடக்காது. முருகருக்கு சக்தி இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு கெட்டதுமே நடக்காது. அந்த நிறைய சோகங்கள் இருக்குது. இப்போ ஒரே சோகத்தை நம்ம சொல்ல முடியாட்டாலும் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று அப்படின்னு தினந்தோறும் நம்ம சோகத்தை சொல்லும்போது நமக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்வினை நம்ம அறியாமே நிறைய எதிர்வினைகள்லாம் இருக்கும். அந்த எதிர்வினைகள்லாம் போய் நல்ல ஒரு நேர்மை இருக்கும். வீட்டில் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா நல்ல எல்லாமே நல்லதே நடக்கும், கெட்டதே நடக்காது. அதனால் கண்டிப்பாக ஸ்லோகங்கள் சொல்லுங்கள். நான் கிட்டத்தட்ட ஸ்லோகங்கள் சொல்லியே ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அப்புறம் 6 மாதத்துக்கு மேலேயே அதுக்கப்புறம் ஸ்லோகங்கள் சொல்கிறதே விட்டுட்டேன். அதனால் மறுபடியும் இன்னிலேருந்து
வந்து பார்த்திங்கன்னா மொபைல் இல்லாதனால சொல்லவே முடியல. என்னோடய மொபைல் அப்போ வந்து 2 வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒரு மொபைலில் பார்த்தா இன்னொரு மொபைலில் சொல்ல முடியாது. அதனால் இன்னிலேருந்து புது மொபைல் வந்ததுனால பழைய மொபைல் 2 மொபைல் இருக்குது. அதனால் இன்னிலேருந்து நான் வந்து இதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லி போடுறேன். மறக்காமல் வந்து இந்த சேனலை வந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்லோகங்களை வந்து நீங்கள் சொல்லாட்டாலும் கேட்ட உங்கள் எல்லாருடைய வாழ்வே வந்து சந்தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து நிலைக்கும். நன்றி, வணக்கம்.